சத்தியம் தொலைக்காட்சியினுடைய 15வது ஆண்டு துவக்க விழா. 14 ஆண்டு காலம் தாய் தமிழ் சமூகத்திற்கு அது அரசியல், கலை, விளையாட்டு, பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள், உண்மையை உறக்க சொல்லுவது, அதிகாரம் அல்லது எந்த நிலையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் அஞ்சாமல் நடுநிலையோடு செய்திகளை தருவது, நாள்தோறும் செய்திகளை, நாட்டு நடப்புகளை தேசம் தழுவிய அளவில், நம்முடைய பிராந்தியம் தழுவிய அளவில் பல்வேறு சம்பவங்கள் குறித்து விவாத நிகழ்ச்சிகளை நடத்துவது. அது மட்டுமல்ல, சத்தியம் தொலைக்காட்சிக்கு இருக்கிற பிரத்யேகமான கூடுதல் சிறப்பு என்னவென்றால், வாசகர்கள் அல்லது நேயர்கள், பார்வையாளர்கள் எவர் வேண்டுமானாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாதத்தில் பங்கேற்க அனுமதிப்பது. இது மாதிரியான ஒரு ஊடக சுதந்திரத்தை, ஊடக தர்மத்தை, ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற அந்த ஊடக வாய்ப்பை சத்தியம் தொலைக்காட்சி சாதாரண எளிய கடைசி மனிதனுக்கும் தருவது. அது லஞ்சம், ஊழல், சமூகத்தினுடைய விதிகளுக்கு, சட்டத்திற்கு புறம்பான எல்லா வகை செய்திகளையும் அது தங்கு தடை இல்லாமல் உடனடியாக நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதிலே முன்னணி நிறுவனமாக நம்முடைய தொலைக்காட்சி, சத்தியம் தொலைக்காட்சி திகழ்கிறது. ஆகவே சத்தியம் தொலைக்காட்சி, அதனுடைய பணியாளர் பெருமக்கள், அதனுடைய ஆசிரியர் பெருமக்கள், அதனுடைய நிறுவன உரிமையாளர் பெருமக்கள் இந்த அர்ப்பணிப்புணர்வோடு தாய் தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஊடக வெளிச்சத்தை சத்தியம் தொலைக்காட்சி வழியாக உடனுக்குடன் செய்திகளை தருவதில், முந்தி தருவதில் முனைப்பாக இருக்கிற நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தின் பேரன்பை பெற்றிருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி 15 ஆண்டு காலம், இவ்வளவு காலம் எப்படி மக்களின் பேரன்போடு ஆதரவோடு உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழ் சமூகத்தின் பேரன்பை, ஆதரவை பெற்று வளர்ந்ததோ அது கூடுதலாக இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து தாய் தமிழ் சமூகம் தலைநிமிர செழிப்புற சத்தியம் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக, என் சார்பாக, உலக தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த 15வது ஆண்டு துவக்க விழாவை தனியரசு நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க சத்தியம் தொலைக்காட்சி. சத்தியம் தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சிகளில் விவசாயிகள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை சமரசமின்றி உலகுக்கு எடுத்துரைப்பதில் முன்னணி பாத்திரம் வகிக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கென வாரம் ஒரு நாள் முழு நிகழ்வையும் ஃப்ரைடே ஃபார் தி ஃபார்மர்ஸ் என்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகள் மீது தாக்கப்படுகிற தாக்குதல்கள், அரசு விவசாய விரோத கொள்கைகளை தொடர்ந்து சத்தியம் டிவி மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான சிறப்பான செயல்பாடுகளால் இன்றைக்கு 15வது ஆண்டை எட்டி பிடிக்கிற இந்த நன்னாளில் விவசாயிகள் சார்பில் சத்தியம் டிவி தொலைக்காட்சி மீண்டும் பல வெற்றிகளை தொடர்ந்து குவித்து வருவதற்கும், விவசாயிகள் பிரச்சனையை சமரசமின்றி எடுத்துரைக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.